ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ சண்டே ஒன்றில் ஸ்பெஷலாக குக் பண்ணினதை தான் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தான் ஃப்ரைட் ரைஸ் ஆக்கினேன். அதோட அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நான் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கறியும் ஆக்கினேன். அந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் அன்றைக்கி நான் அந்த மஷ்ரூம் கறியையும் குக் பண்ணினேன். அந்த மஷ்ரூம் கறி ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸுக்கு பீஃப் தான் கொஞ்சம் பிரட்டின மாதிரிக்கு வெங்காயம் தக்காளி கவெல்லாம் கூட போட்டு கொஞ்சம் பிரட்டின மாதிரி வதக்கி எடுத்தேன். அன்றைக்கி பீஃபில் நான் டெவல்ட செய்யலை. டெவலுக்கு செய்கிறதுக்கு உண்டான மாதிரிக்கு எனக்கு கேப்சிகம் டைரிக்கலை. ஸோ அதனால தான் நான் இப்படி பீஃபை பிரட்டின மாதிரி எடுத்தேன். அதுக்கு வந்து பீஃபை நல்லா வேக வச்சதுக்கு போகிறோம். உப்பு மஞ்சள் கொச்சிக்கத்தூள் எல்லாம் வேக வச்சதுக்கு போகிறோம். கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் அந்த பீஃப் பிரட்டலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். நான் அந்த பீஃபை வேறே எடுத்துக்கொண்டேன். இப்போ அதே எண்ணெயிலேயே எங்களுக்கு தேவையான மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை வச்சுக்காய் ரம்பை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கணும். இப்படி பீஃபை பொரித்து நாங்கள் இப்படி ஒரு பீஃப் சம்பல் மாதிரி செஞ்சு எடுத்தால் எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு மட்டும் இல்லை, நார்மல் ரைஸ் கீ ரைஸ் இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிப்பியை வந்து பீஃப்லேயே ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டும் இல்லை, சிக்கன்லேயும் ட்ரை பண்ணிலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே நான் போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வெந்து வர காட்டியும் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் போட்ட வெங்காயம் தக்காளி கவெல்லாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்ச பீஃப் அவிச்ச அந்த தண்ணியையும் இதிலேயே ஊற்றி இந்த பீஃப் சம்பலை வந்து நான் செஞ்சு எடுத்தேன். அப்போ அந்த பீஃப் அவிச்ச தண்ணியும் ஊற்றி இந்த பீஃப் சம்பலை செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பீஃப் வேக வைக்கக்குள்ளேயே கொச்சிக்கத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சே சுட்டி நான் இன்றைக்கி போட்ட அந்த வெங்காயம் வதக்கலுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலை. ஏன்னா நான் இந்த பீஃப் அவிக்கக்குள்ளேயே கொஞ்சம் கூடுதலாக தான் உப்பும் போட்டு வேக வச்சதால். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இந்த பீஃப் சம்பலுக்கு கொஞ்சம் காரம் போதாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கொச்சிக்கத்தூளும் எட் பண்ணி கொண்டேன். இதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொச்சிக்கத்தூளும் எட் பண்ணினேன். பாருங்கள், பீஃப் சம்பல் ரெடி ஆகிருச்சு. நல்ல கலர் ஒன்றுக்கு வந்திக்குது. அதோடு நான் ஃப்ரைட் ரைஸுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு எடுத்தேன். அதண்டா நான் வீடியோவில் காட்டலை. ஏற்கனவே நான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி என்ன சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறதால. அடுத்ததாக மஷ்ரூம் கறிக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகினதுமா வெங்காயம் வெள்ளைப்பூடு அதோட பச்சை கொச்சிக்காய் ரம்பை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். இந்த மஷ்ரூம் கறிக்கு நான் தக்காளிக்காய் ஆட் பண்ணலை. இப்போ இந்த எண்ணெயிலே இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக காட்டி நல்லா வதக்கி கொள்ளணும். பாருங்கள், இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமே மெட் பண்ணினேன். இது வந்து பட்டன் மஷ்ரூம் இல்லை, நார்மலாக ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற மஷ்ரூம் தான்.
இந்த மஷ்ரூம் வந்து ஸ்ரீலங்காவில் நிறையவே புட்சிட்டிவலில் கிடைக்கும். அதோட இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணி கொண்டேன். உப்பையும் ஆட் பண்ணினதுமா இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே இந்த மஷ்ரூமை கொஞ்சம் வதங்க விடணும். ஒரு 2-3 நிமிஷம் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நான் வேறையாக ஒரு 2 கிழங்கையும் ஒரு கேரட்டையும் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதைத்தான் இப்போ ஆட் பண்ணினேன் இந்த மஷ்ரூம் கறியோடு சேர்த்து ஆக்கிறதுக்கு. அதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணினேன். நான் இந்த கிழங்கையும் கேரட்டையும் வேக வைக்கிற நேரம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தான் அந்த கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். அதோடு இதுக்கு கொஞ்சமாக நான் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணினேன். கிழங்கும் கேரட்டும் வேக வைக்கிற நேரமும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணினதால் கொஞ்சமாக இந்த டைமில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணினா போதும். இப்போ வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நான் இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா மஷ்ரூமில் வந்து வேக வேக தண்ணி விடும். ஸோ அதனால் அதே தண்ணியிலே தான் இந்த மஷ்ரூமை வேக விடணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி ரிலீஸ் ஆகினதால் அந்த தண்ணியிலே தான் இந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கி. இந்த டைமில் நான் கெஷு ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி ஆட் பண்ணினேன். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூ நட் போட்டு அரைச்சி இந்த கிரேவியை செஞ்சதால் நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் கறிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். அன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு ஃப்ரைட் ரைஸும் அதோட பீஃப் சம்பல் உண்டும், பீஃப் பெரட்டினது உண்டும் செல்லிலும், அதோட மஷ்ரூம் கிரேவி தான். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக எங்களுக்கு இருந்துச்சு. அன்றைக்கி பிள்ளைகளும் நல்லா விரும்பி திண்டாங்க. இது கெஷு பேஸ்ட் வந்து அரைச்சி போட்டதால் வேறு லெவல் டேஸ்ட் ஒன்றில் தான் இருந்துச்சு. அவ்வளவு தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் மஷ்ரூம் வாங்கின நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.